ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் ஒரு தள்ளுவண்டி வேகமாக வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இங்கே கட்டடத்துக்குள்ளே ஒரு லேடி உட்காந்துருக்குறாங்க. கட்டடத்தோட சுவர் கண்ணாடியாக இருந்ததுனால இந்த லேடி உடனே சுதாரிச்சு எந்திரிச்சிட்டாங்க. அந்த வண்டி வந்த வேகத்துக்கு கண்ணாடியெல்லாம் உடச்சி தள்ளிட்டு நின்று இருக்க பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ரோட்டோர பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இருந்தவர் வேகமா ஒரு கார் வரதை பார்த்ததும் உடனே உஷாராயி அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாரு. இது எல்லாத்துக்கும் ஒரு அடி தூரம் கூட இல்ல. சுதாரிக்கிறதுக்கான நேரமும் ரொம்ப கம்மி தான். ஆனாலும் வேகமா செயல்பட்டதுனால அதுல இருந்து தப்பிட்டாரு. சத்தம் கேட்டு எல்லாரும் வேகமா ஓடி போறாங்க. பிளாட்ஃபார்ம்லயே நிக்கிறதுக்கு வழி இல்லையா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, கடைக்கு முன்னாடி ரோட்டோரத்துல சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. நடு ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு பைக்கு சம்பந்தமே இல்லாம தாறுமாற ஓடி இந்த பக்கமா வந்திருக்கு. ஆள் உடனே சுதாரிச்சு எந்திரிச்சதுனால வெறும் சேரோட போச்சு. 4 சேரும் இருந்த இடம் தெரியாம எப்படி இழுத்துட்டு போயிருக்கு பாருங்க. ஆனா ஓட்டிட்டு வந்தவர் என்னவோ மின்னல் வேகத்துல திரும்பி கூட பார்க்காம போயிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த தெருவுல பைக்கு நிறுத்தி நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய மரங்கள் இருக்குது. அதுல ஒரு மரம் காஞ்சு போய் எப்ப விழலாம் அப்படின்னு தயாரா இருந்திருக்கும் போல. நல்ல வேளை ஆள் மேல விழாம வண்டியில விழுந்ததுனால இதோட போச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, ரோடு கிராஸ் பண்றதுக்காக ஒருத்தர் வேகமா ஓடி வராரு. அது ஒரு மழை நேரம், ரோடெல்லாம் தண்ணியா இருக்குது. கார் வரதுக்குள்ள நம்ம ஓடிரலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா கார் ரொம்ப பக்கத்துல வந்தாச்சு. காரை ஓட்டிட்டு வந்தவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி குறுக்க ஓடி வருவாருன்னு. இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல நிறைய கார் வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது திடுதிப்புன்னு குறுக்க ஓடி போற ஒரு ஆளை தான் பாக்குறோம். போன வேகத்துல நடு ரோட்ல நின்று எங்க போறதுன்னு தெரியாம எப்படியோ தப்பி ஒரு கரையில போயிட்டாரு. இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, ஒரு லேடி ரோடு கிராஸ் பண்றதுக்காக வர்றாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய ட்ரக்கும் அந்த வழியா வந்திருக்கு. லேடி வரவும் ட்ரக் வரவும் சரியா இருந்தது. அந்த ட்ரக்கை ஓட்டிட்டு வந்தவர் குறுக்க வராங்க அப்படின்னு நிலைமையை தெரிஞ்சுட்டு வண்டியை மெதுவாக்கி அப்படியே நிறுத்திட்டாரு. லேடி ஓடி வந்தாங்கன்னு மட்டும் தெரிஞ்சது. இந்த ட்ரக் போனதுக்கு அப்புறம் தான் ஆளை கண்ணாலே பார்க்க முடிஞ்சது. ரோடு கிராஸ் பண்ணி வரும்போது மட்டும் அவசரப்படவே கூடாது. நல்ல வேலையை இந்த லேடிக்கு எதுவும் ஆகலை. இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்று பேசிட்டே இருந்தாங்க. பேசிட்டு இருந்த வேகத்தில் அப்படியே இவர் ரோட்டை பார்த்து ஓடி இருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே துரத்திட்டு வந்ததுனால ரோட்டை பார்த்து ஓடி இருக்கிறாரு. ஆனால் ரோட்டில் தான் எத்தனை வண்டிகள் வந்துட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய ட்ரக்கும் வந்திருக்கு. ஆள் நடு ரோட்டுக்கே போயிட்டாரு. எப்படியும் அந்த ட்ரக்கை தட்டிட்டு மறுபடியும் ரோட்டு ஓரத்துக்கே வந்து சேர்ந்ததே பெரிய விஷயம்தான். கண்ணால பார்த்து நம்ப முடியலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மின்னல் வேகத்துல நடந்து முடிஞ்சு எதிர்பாராத சம்பவம் இது. எப்படி ஓடி போனாரு, எப்படி திரும்பி வந்தாரு அப்படின்னு அவராலே நம்ப முடியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, ரோட்டோரத்துல நிறைய ஆட்கள் நிக்கிறாங்க. இந்த வழியா ஒரு பெரிய ட்ரக் வந்திருக்கு. வந்த ட்ரக் நடு ரோட்ல தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு இந்த இடத்துல அப்படியே தாறுமாற திரும்ப ஆரம்பிச்சது. ஆட்கள் இருக்கிற இந்த இடத்த பார்த்து தான் நேரா வருது. இதை பார்த்ததுனால அங்கிருந்து எல்லாரும் உடனே உஷாராகி ஓடிட்டாங்க. அது வந்த வேகத்துல அந்த கடையில தட்டி அப்படியே நின்று இருக்கு. ட்ரக் திரும்பும் போது வேகத்தை குறைச்சதுனால ஏதோ இதோட போச்சு. ரொம்ப வேகத்துல வந்திருந்தா சொல்லவே வேண்டாம். எல்லாம் ஒரு பரபரப்பான நிமிடங்கள் ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல கடை ஓரத்துல, கடை வாசல்ல தான் உட்கார்ந்து இருக்கிறாரு ஒரு ஆளு. ஆனா ரோட்ல போயிட்டு இருந்த காரு சம்பந்தமே இல்லாம அந்த கடையை பார்த்து வந்திருக்கு பாருங்க. இவருக்கும் அந்த காருக்கும் ஒரு அடி கேப் தான் இருந்தது. அந்த ஒரு அடி கேப்ல தான் ஆள் தப்பி இருக்கிறாரு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல இப்பதான் காரை நிறுத்திட்டு இவர் காரை விட்டு கீழே இறங்கி வராரு. ரோட்டோரத்துல ஒரு லேடி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த காரு திடீர்னு வேகம் எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. இவர் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல. உடனே கதவு திறந்து காருக்குள்ள போய் காரை ஒரு வழியா திருப்பி ஒரு பக்கமா விட்டு இருக்கிறாரு. ரொம்ப வேகமா செயல்பட்டதுனால அந்த லேடிக்கு எதுவும் ஆகல. இருந்தாலும் எதிர்பாராத சம்பவம் தான். நிறுத்திட்டு வந்த காரு எப்படி கிளம்பி போகுது பாருங்களேன். ஆள் இல்லாத பக்கமா திருப்பி விட்டு நிலைமையை சமாளிச்சிருக்கிறாரு. இந்த காரை நம்பவே கூடாது போல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பைக்கை நிறுத்திட்டு அது பக்கத்துல நின்றுட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் பாக்குறோம். அங்கிருந்து வேகமா ஒரு பஸ் வரதை பார்த்ததும் ஆள் உடனே ஒதுங்கிக்கிட்டாரு. ஏதோ உடனே பார்த்ததுனால இதோட போச்சு. பைக்கு மட்டும் கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரோட்ல 2 பேர் நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அது ஒரு மழை நேரம், அதனால கொடையும் பிடிச்சிட்டு போறாங்க. ரோட்ல நிறைய கார் வண்டி வந்துட்டு இருந்ததுல ஒரு கார் சம்பந்தமே இல்லாம இந்த பக்கமா திரும்பி வந்திருக்கு. நடந்து போயிட்டு இருந்த 2 பேரும் உடனே உஷாராயி ஒவ்வொரு பக்கமா ஒதுங்கிக்கிட்டதுனால எதுவும் ஆகல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல கடைக்கு முன்னாடி 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. கடையை பார்த்தே நேரா வந்துட்டு இருக்கிற ஒரு காரை தான் பாக்குறோம். கடையில அடுக்கி வச்சிருந்த பொருட்களை எல்லாம் கலைக்கிற மாதிரி வந்த வேகத்துல கடையே ஒரு வழி பண்ணிடுச்சு பாருங்க. ஏதோ ஆட்களுக்கு எதுவும் ஆகல, அது வரைக்கும் பரவாயில்ல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, டோல்கேட் பூத்துல தான் இவர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. உள்ள உட்கார்ந்து இருக்கிறவர் திடுதிப்புன்னு இப்படியெல்லாம் நெருக்கடி கொடுத்து ஒரு வண்டி வரும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல. இது கொஞ்சம் பெரிய ட்ரக், அது போறதுக்கே பெரிய பாதை வேணும் போல. அது வந்த வேகத்துக்கு இந்த பூத்தையும் சேர்த்தே நெருக்கி இருக்கு பாருங்க. நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள இருந்த ஆள் உடனே வெளியே ஓடிட்டாரு. அது என்னவோ ரோட்டை பார்த்து தான் போகுது. அந்த போற வேகத்துல இதையும் சேர்த்து தள்ளிட்டு போற மாதிரி தான் இருக்கு. அந்த இடம் கொஞ்சம் நெருக்கடியா இருந்ததுனால அதுக்கு போறதுக்கு சரியான பாதை கிடைக்கல. கடைசியில பூத்தோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த ஏரி ஓரத்துல ஒரு பறவை அங்கங்க சுத்திட்டு இருக்கிறத பார்த்தது ஒரு மலைப்பாம்பு அந்த பறவையை பிடிச்சி சாப்பிட்டு இருக்கு. இதை தண்ணிக்குள்ள இருந்து முதல்ல பார்த்து அந்த பறவையை இழுக்குது பாருங்க. இழுத்த வேகத்துல மலைப்பாம்பும் சேர்ந்தே தான் அந்த முதலை கிட்ட போகுது. கடைசியில மலைப்பாம்பு போட்ட பிளான் ஒரு மாதிரினா முதல்ல 2ஐயும் சேர்த்தே இழுத்து தண்ணிக்குள்ள கொண்டு போகுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல சிங்கம் ஒண்ணு மான துரத்திட்டு வந்தது.
இருக்கு. இந்த இடம் வரைக்கும் சரியா வந்துட்டு இருந்த மான் அதுக்கப்புறம் காணாம போயிடுச்சு. இதுக்கு உள்ளதான் போய் மறைஞ்சிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்ச இந்த சிங்கம் வேகமா உள்ள வந்து எல்லா இடமும் தேடி இருக்கு. தேடின வேகத்துல மான் அதுகிட்ட கரெக்டா மாட்டிடுச்சு. நேர் ரோட்ல கூட தப்பி ஓடிடலாம் போல. ஆனா இந்த மாதிரி இடங்கள்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா தப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பறவை கூட்டுக்குள்ள நுழைஞ்சு உள்ள இருக்கிற முட்டையையும் சின்ன சின்ன குருவிகளையும் எடுக்கிறதுக்காக உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிற ஒரு பாம்பை தான் பாக்குறோம். இதை பார்த்ததும் அந்த தாய் பறவை வேகமா வந்து இந்த பாம்பை அங்கேயும் எங்கேயுமா தள்ளிட்டு இருக்கு பாருங்க. அதால முடிஞ்ச வரைக்கும் அதோட நகத்தாலே அதை தாக்குறதுக்கு பாக்குது. ஆனா அந்த பாம்பு 2 முட்டைகளை சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறோம் 3 சிங்கங்களுக்கு நடுவுல ஒரு உடும்பை எப்படியாவது சுத்தி எடுத்துடலாம் அப்படின்னா அது பின்னாடியே போயிட்டு இருக்கிற இந்த சிங்கங்கள். ஆனா அந்த உடும்பு திரும்ப அந்த சிங்கங்களுக்கு முகத்திலே வந்து நல்லா நறுக்குன்னு ஒரு கடி கொடுத்துருக்கு. உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க, பிடிச்சா விடாதுன்னு. அந்த மாதிரி தான் அவ்வளோ ஈஸியா அந்த உடும்பை பிடிக்க முடியல. கடைசியில சிங்கங்கள் சுத்தி சுத்தி வந்துட்டு தான் இருக்கு. உடும்பு ஓடுறதுக்கான வழியை தேடிட்டு இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல தனியா ஒரு வரி குதிரை நிக்கிறத பார்த்ததும் இந்த சிங்கம் அதை குறி வச்சுதான் வேகமா வந்துட்டு இருக்கு. கூட்டமா இருக்கிற வரி குதிரைகளை பிடிக்கிறது ரொம்ப சிரமம். ஆனா இது தன்னந்தனியா ஏதாவது ஒண்ணு மாட்டுச்சு அப்படின்னா சிங்கத்துக்கு அன்னைக்கு விருந்துதான். அப்படிதான் இது தண்ணி குடிக்கிறதுக்காக ஆத்துக்கு தனியா வந்து இது கிட்ட மாட்டிக்கிச்சு. இதுக்காக தான் இந்த மாதிரி விலங்குகள் மந்தையா கூட்டமாவே எல்லா இடத்துக்கும் போகுமா. அடுத்தது இங்க இந்த வீடியோல எருமை மாடு கூட்டத்துக்கு நடுவில் சிங்கம் ஒன்று நுழைஞ்சிருக்கு. இதை பார்த்தது இந்த எருமை மாடுக்கு நல்ல கோபம் வந்து கடைசியில் கொம்பாலே தூக்கி போட்டிருக்கு பாருங்க. எருமை மாடு கொம்பு ரொம்ப பலமானது தான். இத்தனை எருமை மாடுகள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது இது மட்டும் ரொம்ப தைரியமா முன்னாடி வந்திருக்கு பாருங்க. சிங்கமே ஒரு நிமிஷம் கதிகலங்கி போச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு புரட்டி எடுத்திருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல சிறுத்தை ஒன்று மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். பக்கத்துல 2 வைல்டு பீஸ்ட் நிக்குது. இதுல ஒரு வைல்டு பீஸ்ட்டை தூக்கிட்டு போறதுக்காக ரொம்ப பக்கத்துல நெருங்கிடுச்சு. அந்த பக்கத்துல இருந்த அந்த வைல்டு பீஸ்ட் பாருங்க விட்டு கொடுக்கவே இல்லை. பதிலுக்கு சிறுத்தை அங்கிருந்து துரத்தி விட்டுருக்கு. இப்படி ஒரு தைரியமான ஆள் பக்கத்துல இருந்தா எதையும் சமாளிக்கலாம் போல. முடிஞ்சது கதை அப்படின்னு நினைச்சது அந்த வைல்டு பீஸ்ட். ஆனா பக்கத்துல இருந்தது எப்படி காப்பாத்திருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒட்டக சிவிங்கி கிட்ட வம்புடுக்கிறதுக்காகவே வந்திருக்கிற ஒரு மானை தான் பாக்குறோம். ஒட்டக சிவிங்கி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. இந்த மானுக்கு சேட்டையை பாருங்களேன், வேணும்னே வந்து அதை எழுப்பி விட்டுருக்கு. இந்த ஒட்டக சிவிங்கி மானோட சேட்டையெல்லாம் தாங்க முடியாம அந்த இடத்தை விட்டு ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிச்சிருக்கு. பாக்குறதுக்கு தான் பெரிய உருவமா இருக்குது. கடைசியில மான் துரத்தி இந்த ஒட்டக சிவிங்கி ஓடுறது பாக்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த மான் குட்டியை பிடிக்கிறதுக்காக புலி ஒண்ணு பக்கத்துல வந்திருக்கு. உடனே இந்த தாய் மானுக்கு அவ்வளவு கோபம் வந்துடுச்சு. இந்த மானுக்கு எங்க இருந்ததா இவ்வளவு பலம் வந்ததோ தெரியல. அதோட கொம்பாலே கடைசி வரைக்கும் இந்த புலியை விடாம துரத்தி இருக்கு பாருங்க. இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல சீட்டா ஒண்ணு ஒரு காட்டுமான் குட்டியை துரத்தி பிடிச்சிருக்கு. கடைசியில அதோட தாய்மான் வேகமா ஓடி வந்து அதுகிட்ட இருந்து மீட் எடுக்கிறத தான் பாக்குறோம். பாக்குறதுக்கே நம்ப முடியல. வேகமா ஓடி வந்தது. குட்டி இன்னும் நல்ல நிலைமையில இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் ரொம்ப வேகமா செயல்பட்டு அந்த சீட்டா கிட்ட இருந்து இதை காப்பாத்தி இருக்கு பாருங்க. தைரியமா இருக்கிறது முடிவெடுத்தா எதை வேணாலும் சமாளிக்கலாம் போல. இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல காட்டு பன்றி சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிச்சு. ஆனா கதை இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கவே இல்லை. பதிலுக்கு இந்த சிங்கத்துக்கிட்ட எப்படி வம்பிழுத்து இருக்கு பாருங்க. காட்டு பன்றி கிட்ட இருந்து இதை இந்த சிங்கம் எதிர்பார்க்கவே இல்லை. பின்னாடி போய் வேகமா ஓடி வந்து தள்ளி இருக்கு. கடைசியில சிங்கமே அந்த இடத்த காலி பண்ணி ஓடிடுச்சு. எதையும் சமாளிக்கிறதுக்கு பெரிய பலமெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் உற்சாகம் இருந்தா போதும். அதோட தைரியமா முன்னாடி போய் நின்னா எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம்.